நடு சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸை உங்களுக்கு ஜியோ ஹாட்ஸ்டாரில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எவ்ரி Thursday உங்களுக்கு புது எபிசோட்ஸ் வருது. அண்ட் இதை வந்து நம்ம ஒரு டீன் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா அப்படின்னே சொல்லலாம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 எபிசோட்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ எடுத்தோன்னே நம்ம எப்படி வந்து ஒரு புது சீரிஸோட கனெக்ட் ஆகும், எப்படியும் ஒரு 2-3 எபிசோட் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஆனால் இந்த 3 எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக கிரிப்பிங்காக ஸ்டார்ட் டு எண்ட் வந்து கொண்டு போயிருக்கிறாங்க. எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் அண்ட் ஒரு கேஸ்ட்டும் நல்லா பெரிய கேஸ்ட் அண்ட் அவங்களோட பேக்ரவுண்டு ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்களை வந்து இந்த 3 எபிசோடில் வச்சு அதை அழகாக அந்த சஸ்பென்ஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிருக்கிறாங்க. ஸோ எனக்கு இது மேலே இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்பவே ஹையாக இருக்குது. இப்போவே பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் எப்போ வரும், நெக்ஸ்ட் எபிசோட்ஸ் எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் இது கொடுத்துச்சு. சரி ஓகே வாங்க நம்ம இந்த 3 எபிசோட்ஸையும் ஸ்டார்டிங் வந்து ரிவ்யூ பண்ணிடலாமா? இதில் எடுத்தோன்னா யூனிக்கான ஒரு விஷயம் நான் நோட் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எபிசோடுக்கும் அவங்க கொடுக்குற பேர். எபிசோட் 1 பார்த்தீங்கன்னா பார்க்கட்டும் பழகட்டும் அப்படின்னு வச்சுருக்காங்க. அண்ட் எபிசோட் 2 பார்த்தீங்கன்னா நீ மறுபடியும் ஆடணும்டா. அண்ட் எபிசோட் 3 பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்கூலும் பைத்தியம் அப்படின்னு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி யாருமே வந்து ஒரு எபிசோட்ஸ்க்கு நேம் கொடுத்துருக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் இந்த ஃபஸ்ட் எபிசோடில் பார்க்கட்டும் பழகட்டும் அப்படிங்கிறத கேட்டோன்னே இது வந்து ஸ்கூலில் நடக்கிற ஒரு ஸ்டோரி. ஸோ என்னவாக இருக்கும், மேபி ஏதாவது லவ் ரிலேட்டடாக இருக்கும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் அந்த எபிசோடு எண்டாகிறப்போ இந்த பார்க்கட்டும் பழகட்டும்கான எக்ஸாக்ட் மீனிங் தெரிஞ்சுது. அண்ட் அது ரொம்பவே சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது. ஸோ இந்த ஹோல் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா பிகே, அதாவது பிரதீப் அப்படிங்கிற ஒரு பையன் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன். ஸோ அவனை சரௌண்ட் பண்ணி தான் வந்து இதை வந்து ஃபுல்லாக கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த பிகே வந்து நமக்கு காட்டுறப்போ ரொம்ப வந்து அமைதியாக, ரொம்ப சேடாக, எதுவுமே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், யார் பிரச்சனைக்கும் போகாமல் போயிட்டு இருக்கிற ஒரு கேரக்டரு. ஆனால் ஒரு ஸ்கூலில் போய் நின்னோன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிருந்தாரு அப்படியே அந்த பாஷா மாதிரி அப்பப்போ அந்த சீன்ஸை வந்து ஃப்ளாஷ் பண்ணது வந்து நல்லா இருந்தது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து கவிஞர் பாலசெல்வன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறாரு. ஆனால் அவங்க வந்து அந்த ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறப்போ பார்த்தீங்கன்னா சென்ட் பேட்ரிக் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் வந்து இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து அவர் டோட்டலி இன்னொரு டைப்பாக இருக்கிறாரு. பயங்கர அவுட் கோயிங், செம்ம சில்லான ஒரு பர்சனு. அண்ட் அவர் வந்து ஒரு பெரிய பேஸ்கெட் பால் பிளேயர். ஸோ அந்த ஸ்கூல்லேருந்து இந்த ஸ்கூலுக்கு வந்ததுக்கான ரீசன் என்ன மாதிரியான பிரச்சனைகள் நடந்துச்சு, பட் அது ரிலேட்டடாக சின்னதாக அங்கங்கே வந்து அந்த சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணி ஃப்ளாஷ்பேக்கு, கரண்ட்டு அப்படின்னு மாற்றி காட்டினது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் அவர் வந்து ஒரு நேஷனல் லெவல் பேஸ்கெட் பால் பிளேயராக இருந்திருக்கிறாரு. அண்ட் மேபி இதனால தான் சண்டை ஆயிருக்குமோ அந்த பழைய ஸ்கூல் அப்படிங்கிறது தெரியுது. அண்ட் நடுவில் பார்த்தீங்கன்னா இவர் அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட போய் பேசுகிறப்போ ஒரு பையன்ட்ட ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவார், நீ பண்ண தப்புக்கு வந்து நான் எதுக்கு வந்து இந்த ஸ்கூலை விட்டு வெளில போனேன், நான் இன்னமுமே அந்த உண்மையை வெளியே சொல்லாமல் இருக்கிறேன், நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா அப்படின்ற ஒரு கோவமாக கேட்குறது. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா சஞ்சனான்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு இருக்கிறாங்க. நம்ம தான் பிரேக்கப் பண்ணிட்டோமே அப்படின்வாங்க, ஆனால் நான் இன்னும் லவ் பண்ணுறேன், அந்த கேர் இருக்குது, அது எப்படி போகும், ஆனால் ரிலேஷன்ஷிப் மட்டும் வேணாம் அப்படின்னு அவங்க சொல்கிறது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேமிலியுமே நமக்கு அழகாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அப்பா அம்மா ஒரு அண்ணன் இருக்கிற மாதிரி. அதுவும் அந்த அப்பா கேரக்டர் வந்து அவங்க டிசைன் பண்ணது இருக்கே சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு இந்த 3 எபிசோட்லையுமே ஃபேவரட் யார் அப்படின்னு கேட்டால் அவங்க அப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. அவர் வரது வந்து ஒரு 4-5 சீனில் தாங்க வராரு. ஆனால் அல்டிமேட்டான ஒரு கேரக்டரைசேஷனு, எந்த அளவுக்கு வந்து அவர் பையனை சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரியுது. அவர் வந்து அந்த பையனை பிகே அப்படின்னு கூப்பிட்றப்போ என் ஃப்ரெண்ட்ஸு தான் பிகேன்னு கூப்பிடுவாங்க, நீயே என்னை கூப்பிட்றீங்க, நீங்கள் என்னோட ஃப்ரெண்டா, எனக்காக நீங்கள் நின்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிகே கேட்குறது. இவருக்கு வந்து அவங்க அப்பா மேலே ஏதோ ஒரு கோவம் இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, அவங்க அப்பா எதிர்பார்த்த மாதிரி நடந்துக்கல அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா பையனுக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரியும். இவர் பேக்கில் வந்து அந்த ஸ்கூலில் ஜாயிண்ட்டை போட்டுருவாங்க. அதை அவங்க அம்மா எடுத்து பார்த்துருவாங்க. ஐயோ பையன் ஜாயிண்ட் அடிக்கிறானேன்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக அழுது அவங்க அப்பாவை கூப்பிட்டு பெரிய சீனாக கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க அப்பா உள்ள அழகாக வந்து இது உன்னோடதா அப்படின்னு கேட்பாரு. இல்லை அப்படின்னு சொன்னோன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, அவன் தான் இல்லைன்னு சொல்கிறான்ல அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு புரியுது உனக்கு இந்த ஸ்கூலே பிடிக்கலன்ட்டு, கண்டிப்பாக நான் ட்ரான்ஸ்ஃபர் ட்ரை பண்ணி வேறு இடத்துக்கு போய் வேறு ஸ்கூலில் உன்னை சேர்த்துருவேன் அப்படின்னு அவர் சொல்கிறதா இருக்கட்டும். ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவும் அண்ணனும் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்க, தக்ஷனும் இவரும் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் கட் அடிச்சுட்டு படத்துக்கு போகிறது அந்த மாதிரிலாம் பண்ணிருப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்கு அவங்க தாத்தா இவர்கிட்ட கால் பண்ணி உங்கள் பையன் வந்து இந்த மாதிரி கூட சேர்ந்து சுற்றுறான், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்கலாம் சொன்னோன்னே இவர் அப்படியே ஷாக்கிங்காக காலை கட் பண்ணுவார். அண்ட் அண்ணன் வந்து கரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணும், குல்ஃபி வேணுமா இல்லை மேங்கோ வேணுமா அப்படின்னு கேட்குறப்போ இவர் அப்படியே சீரியஸாக யோசிச்சுட்டு குல்ஃபி அப்படின்னு அவர் சொன்னது. ஸோ எந்த அளவுக்கு அந்த பையன் மேலே வந்து இவருக்கு ட்ரஸ்ட் இருக்குது, யார் என்ன சொன்னாலும் இப்போ அவன் வந்து ஒரு ஃபேஸை வந்து கோத்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ கண்டிப்பாக அவன் பேக் டு நார்மல் வந்துடுவான், நம்ம அவனுக்கு இன்னும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கக்கூடாது, அவனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ மெச்சூர்டான ஒரு கேரக்டராக இருந்தார். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் ஒரு இப்போ விபியாக இருக்கிற ஒருத்தங்க அவங்களுக்கான ஸ்டோரியுமே ஸ்லோவாக ரிவீல் பண்ணுறாங்க. அவங்க வந்து எதையோ நினச்சி அப்செட் ஆகுறது. அண்ட் அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து என்ன ஆச்சு, அந்த ஸ்கூலில் வந்து ஒரு பையனை வந்து திட்டினதுனால அவன் சூசைட் பண்ணி அவனோட ஃப்ரெண்டு வந்து இவரை வெட்டி, ஸோ இந்த மாதிரியான சீன்ஸுமே வந்து நமக்கு சைட் பை சைடு வந்து காட்டிக்கிட்டே இருந்தது நல்லா இருந்தது. அதே மாதிரி அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்கெட் பாலை வந்து என்கரேஜ் பண்ணோம், ஏன்னா நம்மகிட்ட ஒரு நேஷனல் லெவல் பிளேயர் இருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக டிசிப்ளின் அப்படிங்கிறது வரும். நம்ம ஸ்கூலுக்கு ஆல்ரெடி இந்த ரவுடிசம் பண்ணுறாங்க, ஜாயிண்ட் அது இதுன்னு எக்கச்சக்க பிரச்சனை
பிரச்சனைகள் வந்து வெளியே இருக்குது. ஸோ நம்ம ஸ்கூலோட பேரை மாற்றணும்னா இதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதாக இருக்கட்டும். அண்ட் பிகேக்கு வந்து அந்த பேஸ்கெட் பால் வந்து திரும்ப டெம்ப்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பாலை அவங்க கண்ணு முன்னாடி போடுறது, ஸோ அதை அவர் வந்து எடுக்கிறாரா இல்லையான்னு செக் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்ததுங்க. அண்ட் சொன்ன தெரியுமா இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடோட பேர் வந்து ரீசன் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்ததுன்னு. அதாவது அவர் அந்த பேஸ்கெட் பாலை பார்க்கட்டும் பழகட்டும் அப்படிங்கிறது தான் இந்த எபிசோட் நேமோட மீனிங்கு. அண்ட் எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அவர் வந்து பேஸ்கெட் பால் கோர்ட்டில் இருக்கிற மாதிரி அண்ட் அவங்கள சுற்றி நிறைய பேர் அந்த மாஸ்கெல்லாம் போட்டுட்டு வர மாதிரி இவர் பயந்து ஓடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். நான் கூட அது வந்து ஒரு ட்ரீம் சீக்வன்ஸா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சேன். நான் கடைசி வரைக்கும் அது ட்ரீம் அப்படிங்கிற மாதிரி எங்கேயும் காட்டியிருக்க மாட்டாங்க. பட் அவர் வந்து அந்த பேஸ்கெட் பால் ரிலேட்டட் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்து அது அவர் வந்து பயங்கரமாக ஹாண்ட் பண்ணுது அப்படிங்கிற மெசேஜை மட்டும் எடுத்துக்க முடியுது. ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் காட்டுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கூலில் வந்து ரீஅட்மிஷன்லாம் வந்து நான் கேன்சல் பண்ணுறேன், என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறது. அண்ட் அதே மாதிரி இவருக்கும் அந்த சந்திரா கேங்குக்கும் வந்து அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுறதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஏன்னா ரேகிங் அப்படிங்கிற பேரில் ஸ்டார்ட் ஆகி இவரோட ஃபோனை பிடிங்கி அவங்க வந்து பொண்ணுங்க நம்பர்லாம் எடுத்து சேவ் பண்ணுறப்போ இவர் அதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அங்கே இருக்கிற ஒருத்தர் ஃபோனை தூக்கி போட்டு உடைக்கிறது. ஆனால் அதுக்கப்புறமா அது எஸ்கலேட் ஆகி நீ எப்படி ஏரியாவுக்கு போகிறேன்னு நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு வெளியே போகிறப்போ அவர் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக இந்த இவர் வந்து அந்த கேங்குக்கு அகெயின்ஸ்டாக ஒரு பர்சனாக வந்து மாறிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத வந்து நல்லா காட்டியிருப்பாங்க. அண்ட் இப்போ அவர் இருக்கிற ஸ்கூலில் வந்து ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் இருக்காரு தெரியுமா, செம கேரக்டராக வந்து அவரை காட்டியிருப்பாங்க. அண்ட் அந்த ஃப்ரெண்டோட வீடு அண்ட் அவர் என்ன மாதிரி ஃபேமிலியில் இருக்கிறாருன்றதையும் நமக்கு சைட் பை சைட் காட்டியிருப்பாங்க. ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா இவன் வந்து வீட்டில் போயிட்டு ஃபோனே எடுக்கல அப்படின்னோன்னா அந்த ஃப்ரெண்டு வந்து வீட்டுக்கு நேராக வந்துருவாரு. அங்கே தான் இருக்கிறாரான்னு செக் பண்ண வந்துட்டு அவங்க அப்பாவை பார்த்துட்டு ஒழுங்காக வாழை சுட்டிட்டு இருக்க சொல்லுங்க, பக்கு பக்குன்னு ஆகுதுல எனக்கு அப்படின்னு அவர் சொன்னதெல்லாம் வந்து செமையாக இருந்தது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சசிகுமார் வந்து ஒரு கோச் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் அவரை 2-3 சீனில் காட்டியிருக்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு பேக் ஸ்டோரியும் வந்து காட்டலை. பட் நம்ம பிகேக்கு வந்து சசிகுமார் அவர் மேலே வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. அவரோட கேரக்டர் நேம் நான் இன்னும் கேட்ச் பண்ணலங்க, சசிகுமார் கேரக்டர் நேம். அதனால தான் இன்னும் நான் அவரோட பேரை சொல்லிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கலையரசன் வராரு. அவர் தான் வந்து விபி கையை வெட்டினவர் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. அண்ட் அவர் அதை வந்து ஒரு தப்பு பண்ணிட்டோம், அதனால் அவர் லைஃப் எவ்வளோ மாறிடுச்சு அப்படிங்கிறத அவர் அந்த ஸ்கூலுக்கு வெளியே உட்காந்து எல்லார்ட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறதா இருக்கட்டும். உன்னை நல்லா உசுப்பேத்தி விடுறவெல்லாம் போய் சூப்பராக ஒரு வேலையில் செட்டில் ஆயிடுவான், ஆனால் நீ தான் இப்படி கஷ்டப்படுவ, உள்ள வேணா இதெல்லாம் கெத்தாக இருக்கலாம், அந்த மாதிரி வெட்டுறது குத்துறது பிரச்சனை போகிறதெல்லாம், ஆனால் வெளியே வந்து டோட்டலாக லைஃபே வேற, மாசுன்னு சொல்கிறவங்களாம் லூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே உட்காந்து அந்த பசங்களுக்கு வந்து மெசேஜஸ் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார். அண்ட் அவங்க வந்து இவரை பார்த்துட்டு என்னடா இவருக்கு இப்படி தான் பேசுவார் அப்படின்ற மாதிரி இக்னோர் பண்ணிட்டு போனது. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு 3 எபிசோடு தான் வந்திருக்கு அப்படின்னாலும் அதில் வந்து நல்ல கிரிப்பிங்காக அந்த சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி எல்லாத்தையுமே வந்து நம்மளோட கனெக்ட் பண்ணுற அளவுக்கு வந்து கொண்டு போயிருக்கிறாங்க. அண்ட் இந்த 3வது எபிசோடு எண்டில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம சந்துரு தான் வந்து அந்த ஜாயிண்ட் அடிக்கிறாருன்றதை ஆல்மோஸ்ட் இவர் கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு சினாரியோவில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா இவர் தான்றதை கண்டுபிடிச்சிட்டு இவர் அடுத்து என்ன பண்ண போகிறாரு, சந்துரு வெர்சஸ் பிகே அப்படிங்கிற மாதிரி இது மாறுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீக் எபிசோடில் தான் பார்க்கணும். ஸோ அவ்வளோதாங்க. இது நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க அண்ட் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.